ஒருவன் சாதாரண மனிதனாவதும் சாதனையாளனாவதும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தில் தான் இருக்குது. அந்த முக்கியமான விஷயம் கிடச்சிருந்தா எப்படி இருக்கும், கிடைக்கலன்னா எப்படி இருக்கும், அதான் நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம். என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு? நான் ஏன் இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறேன்? யாராச்சும் வாழ்க்கையில் சாதிச்சிருந்தாங்கன்னா அவங்கள பற்றி கேட்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஆனால் என்ன, நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டது தான் எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லையே. வெல்கம் டு அவர் சேனல் பார்ன் டு வின். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சின்ன வயசுலேயே பெஸ்ட் இன்ஜினியர் அவார்டு வாங்கின மிஸ்டர் சந்தோஷ் தான் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி வந்திருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் சந்தோஷ். சொல்லுங்கள் சந்தோஷ், எப்படி இந்த சின்ன வயசுலேயே எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக வந்திருக்கீங்க? நான் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி இப்படி உட்காந்துருக்கேன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எங்கள் அப்பா தான் காரணம். அவர் தான் என்னை சின்ன வயசுலேருந்து மோட்டிவேட் பண்ணி நான் சொல்கிற மட்டும் எங்கள் வீட்டில் கேட்டிருந்தாங்கண்ணா இந்நேரம் நான் இந்த நிலைமையில் இருந்திருப்பேனா. நான் சின்ன வயசில் பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு அவருக்கு புரியல நான் என்ன பண்ணுறேன்னு. அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு. அப்போ இருந்து எனக்காக ஒரு பாதையை அவர் உருவாக்கி தந்தார். எப்படியாச்சும் ஒரு பாக்ஸர் ஆகணும். பாக்ஸிங் பண்ணணும்னு ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேணும். அப்போ தான் கரெக்டாக ட்ரைனிங் வர முடியும், ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ண முடியும். அவங்க சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே முடியாது. நான் எப்படியாச்சும் வீட்டில் சொல்லி ஸ்போர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்துடுறேன். நான் நினச்ச மார்க் வந்துருச்சு. எங்கள் அப்பாட்ட அவரோட காலேஜில் அவரோட ரெக்கமெண்டேஷன்லேயே ஒரு சீட் வாங்கி தர சொன்னேன். ஆனால் அவர் என்னோடய திறமையை வச்சு வாங்க சொன்னார். அந்த காலேஜில் சீட் அப்ளை பண்ணியிருக்கேன், எப்படியாச்சும் கிடச்சிடணும். ரிசல்ட் வந்துருச்சு, சொன்ன மாதிரியே மார்க் வாங்கிட்ட. நீ நினச்ச மாதிரி எங்கள் காலேஜ் அவனுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. ஸ்போர்ட்ஸ் காலேஜ் மட்டும் சீட் வாங்கிட்டாங்கப்பா. என்னடா மார்க் வாங்கியிருக்க? நீ வாங்கின மார்க்கு என் காலேஜ் கிடைக்கிறதே கஷ்டம்டா. கடன் வாங்கி சேர்த்து விட்டுருக்கு. ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு. Good morning sir. My name is K.S. Santosh Kumar. I am from Madurai. I completed my BE in KSS College of Engineering. I have done many own projects. Sir, I have an idea that moving house should come to our country. Thank you sir. I will try my best. ஹலோ பா, எனக்கு வேலை கிடச்சிருச்சுப்பா. பெர் மந்த் 60,000 சேலரி. சரிப்பா, நான் ஊருக்கு வந்து பேசிக்கிறேன். வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, வச்சுருறேன். எனக்கு பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுதான் என் கனவே. நான் சின்ன வயசில் இந்த டிவி ஷோஸ்லலாம் பார்த்து தான் எனக்கு பாக்ஸிங் பிடிச்சிச்சு. ஆனால் எங்கள் அப்பா அதுக்கு சுத்தமாக சப்போர்ட் பண்ணல. ஆனால் எனக்கு இந்த பாக்ஸிங்கை தவிர எதுவும் பண்ண பிடிக்கல. பில்டிங் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருக்கு சார். நம்ம புது ப்ராஜெக்டோட ஃபைல் எங்க? அந்த சைட்டை தான் சார் இப்போ பார்க்கணும்.
ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் பார்த்துருவாங்களான்னு பயந்து செய்வேன். பிடிச்சது பண்ணாலும் பிடிக்காததுக்கு போனனால தான் நாங்கள் இந்த மாதிரி வேலை செய்யணும். இந்த வேலையை நான் பிடிக்காம தான் செஞ்சுட்ருக்கேன். ஆனால் வீட்டு கஷ்டத்துக்காக நான் இதை செஞ்சு தான் ஆகணும். ப்ரோ, நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார், நான் சைட்டில் தான் சார் இருக்கேன். ஓகே சார், ஐ வில் see you soon. இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்லாம் அவங்கள பார்க்க சொல்ல மாட்டீங்களா? சும்மா என்னையே கூப்பிட்டுட்ருக்கீங்க. போய் சொல்லுங்கள், நான் வரமாட்டேன். நான் கீழே காரில் உட்காந்துருக்கேன். சார், கிருஷ்ணாபுரம் காலனிக்கு வந்தாச்சு சார். நீங்கள் எங்கே இருக்கீங்க சார்? நீங்கள் தான் சார் இந்த லொக்கேஷன் அனுப்பியிருக்கீங்க சார். சார், நீங்கள் தான் சார் இதை அனுப்பியிருக்கீங்க சார். சார் 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 வந்துடுறேன் சார். சார் கொஞ்சம் நேரம் சார். ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்ணிடுறேன் சார், ப்ளீஸ் சார். வந்துடுறேன் சார். ஃபர்ஸ்ட்லேருந்தே எங்கள் அப்பா என்னோட எய்மை தெரிஞ்சுக்கிட்டு அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் நான் ஒரு பெரிய பாக்ஸராக ஏதாச்சும் சாதிச்சிருப்பேன். இந்த மாதிரி பிடிக்காமல் வேலை செய்கிறது மேலே செத்துடலாம். ஓகே, சூப்பர். தென் இந்த வயசுலேயே நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் இன்ஜினியர் அவார்டு அப்படின்ற ஒன்று வாங்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்து இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? இப்போ அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூவிங் ஹவுஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரணும். அதுவும் நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில். இப்போ ட்ரெடிஷ்னல் ஹவுஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த முறையில் மூவிங் ஹவுஸ்னு கொண்டு வரணும்னு தான் என்னோடய ஐடியா. அதை வந்து நான் ஃப்யூச்சரில் செய்யணும்னு நினைக்கிறேன். மா, வெளியே இருக்கேம்மா. வரும்போது அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன்.